வணக்கம் அன்பர்களே, நாம் இன்று பெரும்புகழ் தரும் பங்குனி உத்திர வழிபாடு பற்றி காண்போம். பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு சிறப்பு நோன்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதங்களில் 12ஆம் மாதம் பங்குனி, நட்சத்திரத்தில் 12ஆம் நட்சத்திரம் உத்திரம். எனவே 12 கைகளுடைய வேலவனுக்கு சிறப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான், தெய்வானை, சிவன், பார்வதி, ஆண்டாள், ரங்கநாதர் ஆகிய தெய்வ திருமணங்கள் இந்த நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. பங்குனி உத்திரம் எல்லா கோவில்களும் சிறப்பு திருநாளாக இருக்கும். முருகன் கோவில்களில் விசேஷமாக வழிபாடும் அபிஷேகமும் இருக்கும். சிவன் கோயில்களிலும் விசேஷம். அம்மன் கோயில்களில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கும். வைணவ கோவில்களிலும் ஸ்ரீரங்கம் உட்பட பங்குனி உத்திரம் விசேஷ நாளாகும். எல்லா கோவில்களும் தெய்வ திருமணங்கள் நடைபெறும். அறுபடை வீடுகளில் ஆரம்பித்து சாதாரண கிராமங்களில் இருக்கும் முருகன் கோவில் உட்பட பங்குனி உத்திர நாள் பரவசமாக கொண்டாடப்படும். சிங்கப்பூர், மலேசியா, மத்திய மற்றும் மேற்கிய ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா என பங்களா நாடுகளிலும் பங்குனி உத்திரமும் நம் நாடை போலவே காவடி எடுத்தல், பால்குடம் சுமத்தல் என அனைத்து வைபவங்களும் நடைபெறும். பங்குனி உத்திரத்தில் நடைபெறும் திருமண வைபவங்கள் பற்றி பார்ப்போம். சிவன் பார்வதி திருமணம், தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன் ஸ்ரீதை, லக்ஷ்மணன் ஊர்மிளா, பரதன் மாண்டவி, சத்ருகனின் ஸ்ருதகீர்த்தி திருமணங்கள், முருகன் தெய்வானை, ஆண்டாள் ரங்கமன்னார், பெருமாள் மகாலட்சுமி மீனாட்சி திருமணம். பங்குனி உத்திரத்தன்று சில கோயில்களில் தீர்த்த வாரியம் நடைபெறும். பெருமாள் கோயில்களில் பங்குனி உற்சவம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பங்குனி உத்திர ஆண்டாள் திருக்கல்யாணம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். தில்லை கோவிந்தராஜனின் அவதார திருநட்சத்திரம் பங்குனி உத்திரம் என்பதால் தேவாதி தேவனுக்கும் புண்டரீகவல்லி தாயாருக்கும் திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெறும். காஞ்சியில் வரதராஜ பெருமாள் கோவிலில் பங்குனி உத்திரம் காலை பெருமாள், தாயார், மலையாள நாச்சியார் திருமஞ்சனம் நடைபெறும். அன்று மாலை உபய நாச்சியார், தாயார் புறப்பாடாகி 4 கால் மண்டபத்தில் மாலை மாற்றுதல் நடைபெறும். இன்று ஒரு நாள் மட்டும் தாயார் சன்னதியில் பெருமாள் எழுந்தருள்வார். சீர்காழியில் உள்ள திருவாலி திருநகரத்தில் பங்குனி உத்திர பெருவிழாவாக நடைபெறும். பங்குனி உத்திரம் சிறப்பாக நடைபெறும் ஆலயங்களில் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலும் ஒன்று. அங்கு பங்குனி உத்திர திருக்கல்யாண பெருவிழா 14 நாட்கள் நடைபெறும். ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் 4 ராஜவீதிகளிலும் எழுந்தருள்வார். 63 நாயன்மார்கள் உற்சவமும் பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். பங்குனி உத்திரத்தன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வுகள் விமரிசையாக நடைபெறும். காலை நேரத்தில் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் வைகை வடகரையில் உள்ள திருவாப்புடையார் கோவிலுக்கு சென்று மாலை நேரத்தில் சிறப்பு அலங்காரத்தில் திரும்பும் நிகழ்ச்சி நடைபெறும். அம்மன் மரவர்ண சப்பரத்திலும் சுந்தரேஸ்வரர் வெள்ளி ரிஷபர் வாகனத்திலும் வீதி உலா வருவார். பழனி தண்டாயுத சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா மிகவும் பிரபலம். 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் திரு ஆவினன்குடி கோவிலில் கொடியேற்றம் மற்றும் திருக்கல்யாணம் நடைபெறும். 10 நாட்கள் நடக்கும் விழாவில் தினமும் காலை தந்த பல்லாக்கில் முத்துக்குமார சுவாமி மல்லி தெய்வாவுடன் எழுந்தருள லட்சக்கணக்கான பக்தர்கள் பால், பன்னீர், இளநீர் காவடிகள் ஏந்தி பாதர யாத்திரையாக வந்து மகா அபிஷேகம் செய்து தங்க ரதத்தில் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். பங்குனி உத்திரத்தன்று வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமி திருக்கல்யாணமும் தொடர்ந்து தேரோட்டமும் நடைபெறும். சென்னையில் உள்ள சிவன் கோயில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்கள். இங்கு 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி பெருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இங்கு 10 நாட்கள் திருவிழா நடக்கும். அதிகார நந்தி, 63 வீதி உலா, பங்குனி உத்திர திருக்கல்யாணமும் நடக்கும். பங்குனி உத்திரத்தில் திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவில் திருக்கல்யாண விழாவும் நடைபெறும். திருத்தஞ்சூர் முருகன் கோவில் முத்துக்குமார சுவாமி வள்ளி திருக்கல்யாணமும் மற்றும் சிறப்பு வழிபாடுகளும் பிரசித்தமாக நடைபெறும். திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திரம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும். இக்கோவிலில் அம்மன் சன்னதியில் ஆண்டில் 3 முக்கிய நாட்களில் ஒன்றான பங்குனி உத்திரத்தன்று திரிபுர சுந்தரி அம்மனுக்கு முழு அபிஷேகம் செய்யப்படுகிறது. குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவும் பங்குனி உத்திர தினம் இருக்கிறது. இத்தினத்தில் குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் குலம் சிறக்கும், மூதாதையரின் ஆசி கிடைக்கும். பங்குனி உத்திர நாளில் அன்னதானம், வஸ்திரதானம் செய்வது சிறப்பானது. பங்குனி உத்திரத்தன்று முருகனை மனமுருக வேண்டினால் திருமண தடைகள் நீங்கி திருமணம் சுபமாக முடியும். நம்மால் முடிந்த அளவுக்கு மஞ்சள், சரடு, குங்குமம், கண்ணாடி என மங்கள பொருட்களை பெண்களுக்கு வழங்குவது விசேஷ பலன்களை கொடுக்கும். நினைத்ததெல்லாம் நிறைவேற்றும் பங்குனி உத்திர விரதத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் அனுஷ்டிக்கலாம். விரதம் இருப்பவர்கள் முழு உபவாசம் இருக்க வேண்டும். ஆனால் சக்கர நோய் உள்ளவர்கள், வயதானவர்கள், பசி தாங்க முடியாதவர்கள் பால், பழம் அருந்தலாம். பங்குனி உத்திரத்தன்று காலை நீராடி சங்கல்பம் செய்து கொண்டு விரதத்தை தொடங்கி வேண்டும். அன்று முழுவதும் முருகன் நாமத்தை ஓத வேண்டும். பக்தி பாமாலைகளை குழுவாகவோ தனியாகவோ பாடலாம். மாலையில் பெருமாள், முருகன், சிவன் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபடலாம்.
பெருமாள் தாயார் அபிஷேகம் பாருங்கள் மற்றும் சிவபெருமான் உமையம்மைக்கு அபிஷேக ஆராதனை பாருங்கள். ஸ்ரீராமாயணம், மகாபாரதம், சிவபுராணம், ஸ்கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், தேவாரம் போன்றவற்றையும் படிக்கலாம். பங்குனி மாதத்தில் பௌர்ணமி திதியும் உத்தர நட்சத்திரம் இணைந்த நாளே பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகிறது. தெய்வ திருமணங்கள் நடந்த நாட்களில் மேற்கொள்ளும் விரதத்தை கல்யாண விரதம் என்று அழைக்க சொல்கிறார்கள். ஒரு சமயம் தேவர்களின் வேண்டுகோளின்படி தியானத்தில் இருந்த சிவபெருமான் மீது மலர்கலைகளை ஏவி அவரது தியானத்தை கலைத்தான் மன்மதன். இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் தனது நெற்றிக்கண் நெருப்பால் மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார். அதை அறிந்த மன்மதனின் மனைவி ரதிதேவி சிவபெருமானை வணங்கி மன்மதனை உயிர்ப்பிக்க வேண்டினாள். அவள் வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் மன்மதனுக்கு உயிர் கொடுத்து ரதியின் கண்களுக்கு மட்டும் தெரியும்படி அருளினார். இவ்வாறு மன்மதன் உயிர் பெற்று எழுந்தது பங்குனி உத்திர திருநாள் தான். எனவே பங்குனி உத்திர தினத்தன்று மன்மதன் ரதியை வழிபடுவோருக்கு சிவபெருமானின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சூரபத்மன் என்ற அரசன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வென்றான். இதனால் வருத்தமடைந்த தேவர்கள் முருகப்பெருமானை வேண்டி வணங்கினர். அவர்களது வேண்டுகோளை ஏற்று முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்து தேவர்களை காத்தார். தேவர்களின் துயர் துடைத்த முருகப்பெருமானின் இந்த அரிய செயலை கண்டு மனமகிழ்ந்த தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். இவ்வாறு அந்த திருமணம் பங்குனி உத்திர நாளில் தான் நடந்ததாக கூறப்படுகிறது. மகாலட்சுமி விஷ்ணுவின் மார்பில் இடம் பிடித்ததும், பிரம்மன் தனது நாவில் சரஸ்வதியை குடிகொள்ள செய்ததும், இந்திரன் இந்திராணியை கரம் பிடித்ததும், சந்திர பகவான் தட்சனின் 27 நட்சத்திர பெண்களை மணந்து கொண்டதும் பங்குனி உத்திர விரதத்தை கடைபிடித்ததுதான் என்பது சிறப்பாகும். மேலும் வள்ளி தேவி அவதரித்து காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்தது என பல அற்புத நிகழ்வுகள் இந்த அருந்தினத்தில் தான் நடைபெற்றுள்ளது. அன்றைய தினம் முழுவதும் ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். நாள் முழுதும் விரதம் இருந்து இரவில் பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். பங்குனி உத்திரம் என்பது வெறும் ஆன்மீக விழா மட்டுமில்ல, அதற்கு பின்னால் ஆழமான அறிவியலும் குடும்ப உறவுகளை மேம்படுத்தும் உன்னத நோக்கமும் ஒளிந்துள்ளது. பங்குனி உத்திரம் 1000 பௌர்ணமிகளுக்கு சமமான பலன்களை தரக்கூடியது என்று போற்றப்படுகிறது. பார்க்கடலில் இருந்து மகாலட்சுமி அவதரித்ததும் அர்ஜுனன் மற்றும் சபரிமலை ஐயப்பன் அவதரித்ததும் இதே உத்தர திருநாளில்தான். முன்னோர்கள் எந்த ஒரு பண்டிகையையும் காரணமின்றி உருவாக்கவில்லை. பங்குனி பௌர்ணமி அன்று நிலவு பூமிக்கு மிக அருகில் இருக்கும். இதனால் மனிதர்களின் மனதில் ஏற்படும் ஒருவித படபடப்பு அல்லது குழப்பத்தை சீர் செய்யவே இந்த கோவிலுக்கு சென்று பஜனை பாடி தியானம் செய்ய முறையை முன்னோர்கள் வகுத்துள்ளனர். கோடைக்காலம் துவங்குவதால் உடல் சூற்றை தணிக்க காவடி எடுத்தல், பால்குடம் தூக்குதல், நீர்மோர் பானகம் செய்தல் போன்ற சடங்குகளை ஒரு டிடாக்ஸ் முறையாக கடைபிடிக்கப்படுகிறது. குலதெய்வம் என்பது ஒரு குடும்பத்தின் வேர் போன்றது. இந்த நாளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது அந்த பரம்பரை பித்திருக்களின் ஆசையை பெற்றுத்தரும். முக்கிய கோவில்களில் பல திருவிழாக்கள் நடந்தாலும் மேலும் சில திருவிழாக்களை பற்றி காண்போம். பழனி 10 நாள் பிரம்மோற்சவம் மற்றும் லட்சக்கணக்கான பக்தர்களின் காவடி, ஆசியாவே மிகப்பெரிய தேரான ஆழித்தோர் ஓட்டம், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கமலவள்ளி நாச்சியாரின் சேர்த்தி தேவை தரிசனம். இதுவரை பொறுமையாக பங்குனி உத்திர திருவிழாவின் மேம்பாடுகளை பற்றி கேட்டு தெரிந்ததற்கு நன்றி. கோடானு கோடி நமஸ்காரம்.